அந்த பொண்ணுக்கு அவளோட புருஷன் ஒரு பைசெக்சுவல் அப்படின்றது தெரிய வருது. இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க அவளுக்கு சுத்தமா இஷ்டமும் இல்ல. அதனால ரொம்ப பிடிவாதமா அவ புருஷன டிவோர்ஸும் பண்ணிடுறா. இவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த இன்னொரு ஆளுக்கு தெரிய வந்தப்ப அவனால சந்தோஷத்த அடக்கவே முடியல. அவங்களோட எதிர்கால வாழ்க்கைய பத்தி கற்பனை பண்ணி பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆள தன்னோடயே வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி இவனும் முடிவெடுக்கிறான். ஆனா இவன் அவனோட பொண்டாட்டிக்கு பண்ண துரோகத்த நினைச்சு ரொம்பவுமே குற்ற உணர்ச்சியில இருக்கான். அதனால இவன் கூட இருக்கிற எல்லா பந்தத்தையும் கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். இவனுக்கு கொஞ்சம் கூட இதுல இஷ்டம் இல்ல அப்படின்னாலுமே அவனோட முடிவுல ரொம்ப பிடிவாதமா இருக்கான். வேற வழி இல்லாம கண்ணுல தண்ணியோட அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனோட இந்த கராரான குணம் அவனோட மனசை ரொம்பவுமே காயப்படுத்திடுச்சு. இவனோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் இவன் நிம்மதியாவே இல்ல. தன்னோட 2 மகள்களை காப்பாத்துறதுக்காக அவன் தினமும் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவன் எப்பெல்லாம் அவனோட எக்ஸ் ஒய்ஃப பாக்குறானோ அப்போலாம் அவ பேசுற வார்த்தைங்க ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அவன் நெஞ்சில இறங்கி அவளை ரொம்பவுமே கேவலமா உணர வைக்குது. ஒரு நாள் இந்த 2 பேருமே மறுபடியும் ஒரு மலைக்கு போறாங்க. ஆனா இனி பழையபடி வாழ முடியாது அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த சின்ன ஊரை விட்டுட்டு வந்துட்டு முன்னாடி வாழ்ந்த மாதிரி ஒன்னா வாழலாம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்த சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா யதார்த்த சூழ்நிலை காரணமா இவன் மறுபடியும் அவனை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால 2 பேருக்குமே மறுபடியும் சண்டையாகி மனஸ்தாபத்தோட பிரியறாங்க. இவன் மறுபடியும் அந்த சின்ன ஊருக்கே போயிடுறான். அவனோட 2 மகள்களை நல்லா வளர்க்கறதுக்காக அவனோட சொந்த சந்தோஷத்தையே தியாகம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவன் எப்போலாம் தனிமையா ஃபீல் பண்றானோ அப்போலாம் அவனுக்கு துணையா சில பெண்களும் தேடிக்கிறான். ஆனா அவனுக்கு எல்லை எதுன்னு தெரியும். ஒரு டான்ஸ் பார்ட்டில அவனுக்கு ஒரு விவசாயிய பிடிச்சு போகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி ஜாலியா இருக்காங்க. இவன அந்த இன்னொருத்த மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லி எவ்வளவு தடவை கூப்பிடுறான். ஆனா இவன் எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு அதனால வர முடியாது அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் காரணம் சொல்லிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா மனசுக்குள்ள வச்சிருந்த எல்லா ஆதகத்தையும் அவன் மேல கொட்டி தீர்த்துக்கிறான். ஆனா இவனுக்கு வேற வழி தெரியல. அவனால அவனோட 2 மகள்களை தவிக்க விட்டுட்டு இவ கூட ஓடி போக முடியல. ஒரு நாள் இதுக்கு மேல நம்ம தயங்க கூடாது அப்படின்னு சொல்லி இவனும் ஒரு முடிவு எடுத்து அவன் கூடயே போய் வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா அவனை தேடி போகும்போது அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியான செய்தி மட்டும் தான் அவனுக்கு கடைசியா வந்து சேருது. நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்தே நமக்கு பிடிச்ச வாழ்க்கையும் உண்மையான அன்பையும் பல நேரங்கள்ல நம்ம தொலைச்சிடுறோம். ஆனா மத்தவங்களுக்காக வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில மிஞ்சுறது என்னவோ ஏமாற்றமும் குற்ற உணர்ச்சியும் மட்டும்தான். காலம் கடந்து எடுக்கிற முடிவால எந்த பிரயோஜனமும் இல்ல.